ஹாய் மை வியூவர்ஸ் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பூரி அண்டு பூரிக்கான உருளைக்கிழங்கு குருமா. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது பூரிக்கு தேவையான மாவை நான் கரண்டியால் அளந்து எடுத்துக்கிறேன். இப்போது நான் பூரி செய்யும்போது எப்போவுமே கொஞ்சமாக அதிகமாக செய்வேன். ஏன்னா கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக. எந்த ஸ்பெஷலாக இருந்தாலும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த மாவில் ஒரு ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ரவை சேர்த்திக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறோம். இது நல்லா கரைச்சி மாவோடு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை எதுக்கு நம்ம சேர்த்திக்கிறோம் அப்படின்னா, பூரி நம்ம பொரித்து எடுக்கும்போது கலராகவும் அதே மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ரவை எதுக்காக சேர்த்திக்க போகிறோம், பூரி உப்புலாக வர்றதுக்காக தான். அதே மாதிரி சோடா உப்பும் தாங்க, நல்லா பூரி உப்புலாக வர்றதுக்காக தான். அவ்வளோதான், நல்லா டைட்டாக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் சொன்ன டிப்ஸு படி ஃபாலோ பண்ணி இதே மாதிரி பூரி உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பூரி நல்லா சாஃப்டாக உப்புலாம் வரும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி மாவை உள்நோக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக லைட்டாக மேலே எண்ணெய் வச்சுட்டு நம்ம ஒரு துணியால் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா கழுவி குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சைடு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சத பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறோம். அதன் பிறகு நம்ம இடித்து வச்ச சோம்பு சேர்த்திக்கலாம். இடித்து வச்சு நம்ம சேர்த்தும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறோம். இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பூரி உருளைக்கிழங்குக்கு லைட்டாக வதங்கினாவே போதும். கட் பண்ணி வச்சுக்கிற நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிய பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காகவும் நல்லா ஜீரணமாகறதுக்காகவும் நம்ம சேர்த்திக்கிறோம். அப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தியது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா நம்ம அந்த மசாலெல்லாம் உருளைக்கிழங்கு இறங்குற மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணின்னு மூடி போட்டு கொஞ்ச நேரம் உருளைக்கிழங்கு நல்லா மசாலாலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிற மாதிரி நம்ம மூடி போட்டு வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை சேர்த்திக்கலாம். கடலை மாவு சேர்த்தும்போது ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கும், அந்த திக்னஸும் கிடைக்கும். அப்படியே லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம தேவையான உப்பும் மல்லித்தழையும் போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். வாங்க இப்போது நம்ம பூரி ஒவ்வொன்றா எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது பார்க்கலாம்.
இப்போது நம்ம துணி வச்சு மூடி போட்டது எடுத்து பார்த்தா கொஞ்சம் ட்ரைனஸாக இருக்கும். அதை வந்து இப்படி நல்லா மாவை பிசைஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன சைஸாகவும் இருக்கக்கூடாது. கச்சிதமாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்படி உருட்டி வச்சு நம்ம நேராக சேவ் ஆகும். உடனே நம்ம தேய்ச்சி நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம ட்ரையாக இருக்கிற மாவில் டிப் பண்ணி நம்ம பூரியை கச்சிதமாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்புலாம் வரும். இப்படி பாருங்கள், இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாவே போதும். ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இருந்தால் தான் நம்ம பூரி நல்லா வரும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயில் போட்டால் தான் நல்லா பூரி உப்புலாம் வரும். பாருங்கள், இதே மாதிரி லைட்டாக எண்ணெயை நம்ம அது மேலே விட்டோம்னா நல்லா பூரி உப்புலாம் வந்துடும். இப்போது பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. நாம் செஞ்ச உருளைக்கிழங்கு குருமாவோட பூரி தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பூரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. கற்போம், கற்பிப்போம், இணைந்திருப்போம்.